World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். வழக்கம் போல் நிறைய சுவாரஸ்யமான வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க சார். இந்த மாதமும் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் பல நுணுக்கங்களோட புதிய பரிமாணத்தில் நிறைய வகுப்புகள் எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஹோரை சூட்சமங்கள் ஒரு நல்ல நேரம் பார்க்கணுன்னா நம்ம பார்த்திங்கன்னா ராகுகால யமகண்டத்தை மட்டும்தான் பொதுவாக தவிர்த்துட்டு பண்ணுவோம். ஸோ அதுக்கும் நீங்கள் நிறையா சூட்சமங்கள் சொல்லியிருக்கீங்க. யார் ராகுகாலத்தை பயன்படுத்தணும், யமகண்டத்தை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஹோரை ரகசியங்கள் இது எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா. பொதுவாக இந்த ஹோரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக இந்த யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஹோரையை யூஸ் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் கற்று வச்சுருப்பீங்க. காலாண்டரில் பார்த்திங்கன்னா அந்த ஹோரை டைமிங்கிறது ஒவ்வொரு கிழமைக்கும் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல இதோட அடிப்படை விளக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஹோரை அப்படிங்கிறது சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ராகு கேதுவை தவிர மீதி இருக்கக்கூடிய 7 கிரகங்களுக்கும் இந்த ஹோரை டைமிங் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு கிழமைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோரை டைமை நம்ம மாற்றி மாற்றி பார்க்கணும். இதோட கால அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் அப்ராக்சிமேட்லி இந்த ஹோரை டைம் இருக்குது. இந்த ஹோரை டைமோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிழமை எடுத்துக்கும் போது அந்த கிழமை நாதன் யாரோ அந்த கிரகத்தோட ஃபுல் கண்ட்ரோலும் அந்த கிழமையில் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது அந்த கிரகத்தோடைய ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த கிரகத்தோடைய முழு கதிர்வீச்சும் ஒரு மனிதன் மேலே, இந்த பிரபஞ்சத்தின் மேலே அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம 24 மணி நேரத்தில் எவ்வளவோ காரியங்கள் செய்வோம். அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் ஹோரையோட கணக்கீடு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹோரை சம்மந்தமான ஒரு காரியத்தை தான் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒவ்வொரு கிழமை எடுத்துக்கும் போது அந்த கிழமைக்கான கிரகம் என்னவோ அந்த கிரகத்தோட ஹோரை தான் முதல் ஹோரையாக சூரிய உதயத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6:20க்கு சூரியன் உதிக்கிறாருன்னா 6:20லேருந்து 7:20 வரைக்கும் அந்த 1 மணி நேரம் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த கிழமை யார், குருவோட கிழமை. அப்போ குரு ஹோரை தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த ஹோரை வரிசையின்படி அடுத்த ஹோரை அப்படிங்கிறது வரும். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஹோரை வரிசைங்கிறது சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் அப்படிங்கிற வரிசையில் இயங்குது. அப்போ நீங்கள் ரேண்டமாக ஒரு ஹோரை எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சனி ஹோரை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் செஞ்ச செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தோட காரகத்துவத்தை ஒட்டி தான் நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, சனி ஹோரை நடந்துகிட்ருக்கு. அப்போ சிக்னலில் நிற்கும் போது ஒரு மாற்றுத்திறனாளி உங்கள்கிட்ட உதவி கேட்டு நிற்பார், பிச்சை கேட்டு நிற்பார். அப்போ அந்த பிச்சை கேட்பதுங்கிறது சனியோடைய செயல்பாடு. அப்போ சனி ஹோரையில் அந்த செயல்பாடு நடந்திருக்கும். நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு திருநங்கை உட்காந்துருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஹோரை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், அப்போ புதன் ஹோரை போயிட்டுருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அப்போ கோயிலில் மணி அடிக்கிற சத்தமோ இல்லை கோயில் பிரசாதமோ ஏதாவது உங்களை தேடி வருதுன்னா அப்போ குரு ஹோரை நடந்துகிட்ருக்கும். இப்படி மனித வாழ்க்கையோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஹோரை கிரகம் என்னவோ அந்த கிரகத்தோட எனர்ஜியை அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே இயங்குது. இதை நீங்கள் எத்தனை தடவை செக் பண்ணி பார்த்தாலும், ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்த்தாலும், ஒவ்வொரு 1 மணி நேரம் செக் பண்ணி பார்த்தாலும், ஹோரை மாறும் போதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாலும் இது கரெக்டாக இருக்கும். அப்போ ஹோரை அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையை அப்படியே பின் பாயிண்ட்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த செயல்பாடுகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. பொதுவாக வழக்கத்தில் நாங்கள் எல்லோரும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா புதன் வரையில் நம்ம புது கணக்கு தொடங்குறது. ஸோ குரு வரைனா நம்ம ஏதாவது ஒரு செல்வ வளம், நகை இந்த மாதிரி வாங்குறது. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. செவ்வாய் வரை சில வரைகள் தவிர்க்கணும், சூரிய வரையில் சிலதை தவிர்க்கணும் அப்படின்னு பொதுவாக விதிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வரையை எப்படி நம்ம தனி மனித ஜாதகத்துக்கு எங்களுக்கு நாங்கள் எப்படி பயன்படுத்திக்க முடியுங்கய்யா? இதில் ஏதாவது சுப வரை, அசுப வரைன்னு ஏதாவது சொல்ல முடியுங்களா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. காமனாக இப்போ எல்லாருமே சுப வரை அசுப வரைங்கிறது கிரகங்களை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இப்போ இயற்கை சுபகிரகங்கள்னு சொல்கிறது குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், இவங்கெல்லாம் இயற்கை சுபகிரகங்கள்னு சொல்கிறோம். அப்போ இந்த குரு ஓரை, சுக்கிர ஓரை எல்லாத்தையுமே சுப ஹோரைன்னு சொல்கிறோம். பொதுவாகவே அதை என்ன பண்ணுறாங்கன்னா, பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த ஹோரையை பார்த்து ஒரு பொண்ணு பார்க்குற விஷயம், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, புது கணக்கு ஆரம்பிக்கிறது, நகை வாங்குறது, இப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு காமன் தியரியாக தான் இதை பார்க்கணும். நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த ஹோரைநாதனுடைய வலிமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
அந்த வலிமையை பொறுத்து தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்கணும். பொதுவாகவே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஜாதகத்தில் சுப ஹோரையாக இருந்தாலும் சரி, அசுப ஹோரையாக இருந்தாலும் சரி, இப்போ செவ்வாய் சனியெல்லாம் வந்து அசுப ஹோரைன்னு சொல்கிறாங்க. அது எந்த கிரகமாக வேணால் இருக்கட்டும், உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் ஃபஸ்ட் கிளாஸாக வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தோட ஹோரையை நீங்கள் எல்லா காரியத்துக்குமே காமனாக பயன்படுத்தலாம். இப்போ திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுப காரியம்னா சுக்கிர ஹோரையை பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போயிடுச்சுன்னா அப்போ சுக்கிர ஹோரையை பயன்படுத்தவே கூடாது. பயன்படுத்தினா அது கண்டிப்பாக பிரச்சனையாகும், அந்த காரியம் சக்ஸஸ் ஆகாது. இதே உங்கள் ஜாதகத்தில் சனி வலிமையாக இருக்குது, புஷ்கரண வம்சத்தில் இருக்குது, ஆட்சி பெற்று உட்காந்துருக்கு, அதிக பாகையில் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் திருமண காரியத்துக்கு சனி ஓரை பயன்படுத்தினாலும் அது கண்டிப்பாக ஜெயிக்கும், வெற்றி அடையும்னு சொல்லலாம். அப்போ இங்கே வந்து சுப ஓரை அசுப ஓரைங்கிறது முக்கியம் இல்லை. எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தோட ஹோரையை நீங்கள் சகல காரியத்திற்கும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வெறும் காரியத்துக்காக மட்டும் கிடையாது, நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயத்துக்கும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் இந்த ஹோரையை பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே நம்ம நிறையா பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கொடுப்போம். இந்த கிழமையில் போய் விளக்கு போடுங்க, இந்த திதியில் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த யோகத்தில் தானம் பண்ணுங்கள், இந்த நட்சத்திரத்தில் இந்த இந்த பாரியத்தை பண்ணுங்க, நம்ம நிறையா சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரம் கால அளவில் இருக்கக்கூடியது. கிழமைனா 24 ஹவர்ஸ் இருக்கும், நட்சத்திரம்னா 24 2.25 நாள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா, அதில் பர்டிகுலர் கால அளவுங்கிறது அந்த ஹோரையை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ நமக்கு அந்த பரிகாரம் செய்கிற விஷயத்தில் எந்த கிரகத்தோட தன்மையை நம்ம நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஹோரையில் செய்கிறது ரொம்ப சிறப்பான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். ரொம்ப சிறப்பான விளக்கங்க. தனி ஜாதகத்துக்கு பார்த்து பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த கோச்சார கிரகத்துடைய தொடர்புக்கும் இந்த ஹோரை பயன்பாட்டுக்கும் இது எப்படி பயன்படுத்துறது, இதை பற்றி கொஞ்சம் சொன்னேன்னு பரவாயில்ல. பொதுவாக வந்து கோச்சார கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்னத்துக்கு பேஸ் பண்ணி தான் கோச்சாரத்தை பார்க்கணுன்னு நிறையா வீடியோஸில் பேசியிருக்கேன். சந்திரனை பேஸ் பண்ணி ராசியை பேஸ் பண்ணி கோச்சாரம் எடுக்கக்கூடாது, கரெக்டாக வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்துக்கு சனி எந்த பாவத்தில் போகிறாரு, ராகு எந்த பாவத்தில் போகிறாரு, குரு எந்த பாவத்தில் போகிறாருன்னு நம்ம எடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். ஒருவேளை கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள்லாம் வலிமையான இடத்துல போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கோச்சார குரு புனர்பூசம் 4ல் போகிறாரு, அப்போ புஷ்கரண வம்சத்தில் போயிட்டுருக்காருன்னு அர்த்தம். அப்போ கோச்சார குரு வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் புஷ்கரத்தில் இருப்பார் புனர்பூசம் 4ல் இருக்கிற வரைக்கும். பூசத்துக்கு வந்துட்டார்னா பூசம் 1ஆம் பாதம் புஷ்கரம் கிடையாது. அப்போ நட்சத்திர தாராபலனுக்கு ஏற்ற மாதிரி இதை வேலை செய்வார். அப்போ கோச்சார கிரகங்கள்லேயும் யார் வலிமையாக போகிறாங்கன்னு பார்த்து அந்த வலிமையான கிரகத்தோட ஹோரையை பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய நட்சத்திர தாராபலனை பேஸ் பண்ணி அதை எடுக்கணும். அது கூட பொதுவாக எடுக்கக்கூடாது. நம்மளோட ஜனன ஜாதகத்தில் நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி அது எப்படி வேலை செய்யுங்கிறத பார்த்து எடுத்தோம்னா நம்ம நிறையா விஷயங்களை வந்து நமக்கு சாதகமாக ஆக்கிக்க முடியும். ரொம்ப சிறப்பான விளக்கங்கய்யா. ஸோ இதே மாதிரி இந்த தசா புத்தி நமக்கு புத்தி நடக்குது, ஸோ அந்த மாதிரி இதில் எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ஓரையை எந்த மாதிரி விஷயத்துக்கு தவிர்க்கலாம். சில ஓரைகள் வந்து எல்லா சமயமும் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, தசாக்கோ புத்திக்கோ தகுந்த மாதிரி மாறுபடலான்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா. இதை வந்து நம்ம 2 விதமாக பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா, ஒரு ஹோரையை நீங்கள் பயன்படுத்தும் போது சில தசாபுக்திகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு புத்திக்கு ஒரு கிரகம் வந்து வேதகனாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதன் புத்தி ஒருத்தங்களுக்கு நடக்குதுன்னா புதனுக்கு வேதகன் செவ்வாய். அப்போ செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருந்தாலும் புதன் புத்தி நடக்கும்போது செவ்வாய் ஓரையில் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அங்கே ஒரு தடை கொடுத்துரும். ஏன்னா புதன் புத்தி நடக்கும்போது செவ்வாய் வேதகனாக வரனால. அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு குரு புத்தி நடக்குதுன்னா குருவுக்கு வேதகன் சூரியன். அப்போ குரு புத்தி நடக்கிறவங்க சூரிய ஓரையில் எந்த ஒரு காரியமும் பண்ணக்கூடாது, அது தடையை கொடுக்கும். இப்போ சனி புத்தி நடக்குது அப்படின்னா சனிக்கு வேதகன் செவ்வாய். அப்போ சனி புத்தி நடக்கிறவங்க செவ்வாய் ஹோரையில் எந்த ஒரு காரியம் பண்ணக்கூடாது. இப்படி தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி வேதகன் எப்படி வேலை செய்கிறாருன்னு பார்த்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு தசாபுத்தி நடக்கும்போது நாம் எந்த ஹோரையும் யூஸ் பண்ணவே வேண்டாம். இயற்கையாகவே பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா, நமக்கு நல்லது செய்ய போகுதுன்னா கரெக்டாக அந்த நல்ல ஹோரையில் நமக்கு அந்த காரியத்தை கொடுக்கும். இதே கெடுதலான தசாபுத்தி நடக்கும்போது அந்த கெட்ட ஹோரையில் நமக்கான கெடுதலை கொடுத்துரும். அது எப்படி பார்க்கணுன்னா, உங்களுக்கு என்ன புத்தி நடந்துகிட்ருக்கோ அந்த புத்திநாதன் கிரகம் யாரோ அந்த கிரகம் சார்ந்த பஞ்ச அங்கங்களில் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அதை முழுமையாக நீங்கள் கவனித்தா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சனி திசை நடந்துகிட்ருக்கு, செவ்வாய் புத்தி போயிட்டுருக்குன்னா செவ்வாய் தான் வேதகன். அப்போ அவங்களுக்கு அந்த கெடுதல் எப்போ தெரியுங்களா நடக்கும், செவ்வாய்க்கிழமைக்கு நடக்கும். அதுக்கப்புறம் செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரை மிருகசீரிசம் அவிட்டத்தில் நடக்கும். செவ்வாயோடைய கரணமான பவகர்ணத்தில் நடக்கும். செவ்வாயோடைய கர்ம பதிவு நட்சத்திரங்களான கிருத்திகை பூரம்
அதுக்கப்புறமேல வந்துட்டு மூலம், ரேவதி நட்சத்திரங்களில் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும்னு நம்ம பார்க்குறோம். இந்த காலகட்டங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது எக்ஸாக்டாக எந்த டைமில் நமக்கு அந்த கெடுதல் நடக்கும்னு பார்த்திங்கன்னா, அந்த செவ்வாய் புத்தி தான் நமக்கு கெடுதல் கொடுக்குறனால செவ்வாய் ஹோரையில் நமக்கு நடக்கும்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு விபத்து நடந்திருக்குன்னா, விபத்து எப்போ நடந்ததுன்னு டைமிங்கை கேட்டால் கரெக்டாக செவ்வாய் ஹோரையில் அந்த விபத்து நடந்திருக்கும். அதே மாதிரி ஒரு பணத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பணத்தை மிஸ் பண்ண டைம் என்னென்னு கேட்டால் செவ்வாய் ஹோரையில் அந்த பணம் மிஸ் பண்ண சூழல் வரும். இல்லை யாராவது ஒருத்தர் சண்டை போட்டிருப்பாங்க, பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த டைம் எடுத்து பார்த்தா செவ்வாய் ஹோரை இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள்லாம் கெட்டு போயிருக்கோ, எந்த புத்திகள் கெட்ட புத்திகளாக இருக்கோ, அந்த கிரகத்தோட ஹோரைகள் எல்லாமே இயற்கையாகவே இந்த பிரபஞ்சம் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கெடுதலை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த ஹோரை நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுக்கிறது, ஆல்டர்னேட்டாக ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ப்ரிகாஷனரியாக முடிவெடுக்கிறதுக்கும் ப்ரிகாஷனரியாக நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடுன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஆழமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக தான் இது படுதுங்கய்யா. இப்போ நடப்பில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு புத்தியில் நடக்குது அப்படின்னா, ப்ரிகாஷனாக எந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள், எந்த மாதிரி வந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் முன்னெடுத்து சொல்ல போகிறீங்கய்யா? இல்லை, பொதுவாக இது வந்து எப்படின்னா, ப்ரிகாஷனரி அப்படிங்கிறது 24 மணி நேரமும் நம்ம கவனமாக இருக்க முடியாது. நமக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹோரைனால் என்ன பண்ணுறோம், பர்டிகுலராக அந்த ஹோரை டைம் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் மட்டும் அந்த சரியில்லாத கிரகத்தோட கலர் ரிப்பனை கட் பண்ணி போடுறது, அதோடைய சம்மந்தமான ஒரு தானியத்தை தானம் பண்ணுறது, அது சம்மந்தமான உணவை தானமாக கொடுக்கறது, அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு காரகத்துவ பொருளை தானமாக கொடுக்கறது, இல்லை அது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகாமல் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செவ்வாய் சரியில்லாமல் இருக்கிறவங்க செவ்வாய் ஓரையில் கரெக்டாக முருகனை கும்பிட போகிறோன்னு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் முருகனை கும்பிட்டா நல்லது நடக்கும்ன்ட்டு. நல்லது நடக்கும். செவ்வாய் கெட்டு போனவங்க போய் பண்ணும்போது என்ன ஆகும், செவ்வாய்க்கிழமை போகிறதே தப்பு, அதில் செவ்வாய் ஓரை போகிறது பெரிய தப்பு. அந்த 1 மணி நேரத்தில் போய் முருகனை கும்பிட்டு வெளியில் வந்த உடனே அவங்களுக்கு பெரிய பிரச்சனை உடனே வெடிக்கும். அப்போ என்ன பண்ணிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ரிவர்ஸ் பரிகாரமாக ரிப்பன் கட் பண்ணி போடுறது, இப்போ செவ்வாய்னா துவரம்பருப்பு தானம் பண்ணுறது, செவ்வாழைப்பழம் தானம் பண்ணுறது, இப்படி இதெல்லாம் தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சரியில்லாத ஒரு கிரகத்தோட ஹோரையில் அதை சார்ந்த தெய்வத்தை கும்பிடுறது, அதை சார்ந்த செயல்பாடை செய்கிறதெல்லாம் செய்யாமல் அவாய்ட் பண்ணுறதே ஒரு பெரிய பரிகாரம் தான். ரொம்ப ஒரு விழிப்புணர்வோடு எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்குங்க. இதை பற்றியான ஒரு சிறப்பு வகுப்பு எந்த மாதிரி என்ன டேட்டில் எடுக்க போகிறீங்க, ஸோ அதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஹோரை சார்ந்த விஷயத்தை பற்றி நிறைய மாணவர்கள் வந்து வகுப்பு கேட்டிருந்தாங்க. இந்த வகுப்பு வந்து ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3 மணி நேர வகுப்பாக நடத்த போகிறேன். இதற்கான கட்டணம் வந்து 786 ரூபாய். ஸோ ரொம்ப ஒரு அருமையான வகுப்பாக இருக்கும். ஹோரை சார்ந்த அத்தனை விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஹோரையில் என்ன காரியம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஹோரை வந்து நல்ல ஹோரை கெட்ட ஹோரைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹோரையே சரியில்லாதப்போ அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்க முடியும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலோடு இந்த வகுப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு சிறந்த ஒரு வகுப்போடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்கள். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.